தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள மேலநம்பிபுரத்தைச் சேர்ந்தவர் சீதாலட்சுமி. இவரது மகள் ராம ஜெயந்தி. கடந்த 3ஆம் தேதி காலையில் சீதாலட்சுமியும் அவரது மகள் ஜெயந்தியும் வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தனர். வீட்டில் இருந்த நகைகள், செல்போன் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டதாக தகவல் வெளியானதால் இருவரும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் எட்டயபுரம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை முன்னெடுத்தனர். போலீசாரின் விசாரணையில் மேலநம்பிபுரத்தைச் சேர்ந்த முனீஸ்வரன், முகேஷ் கண்ணன், தாப்பாத்தி கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன் ஆகிய 3 பேரும் சேர்ந்து வீட்டுக்குள் புகுந்து இந்த கொடூர கொலை சம்பவத்தை செய்தது தெரிய வந்தது. அவர்கள் பதுங்கியிருக்கும் தகவல் அறிந்து போலீசார் சுற்றி வளைத்த நிலையில் போலீசாரிடம் இருந்து தப்பிக்க முயன்ற போது வேல்முருகன், முகேஷ் கண்ணன் ஆகிய இருவருக்கும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் மாவு கட்டு போடப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சிக்கிய இருவரிடம் நடத்திய விசாரணையில் இந்த கொலைக்கு மூல காரணமாக இருந்தது கஞ்சா வியாபாரி முனீஸ்வரன் என்பது தெரிய வந்தது. கடந்த 2ஆம் தேதி இரவு முதலமைச்சர் பிறந்தநாளையொட்டி மேலநம்பிபுரத்தில் கபடி போட்டி நடந்துள்ளது. அங்கு கபடி விளையாட வந்த பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த கூட்டாளியான வேல்முருகன் கை செலவுக்கு கூட காசு இல்லாத அளவுக்கு டைட்டாக இருப்பதாக முனீஸ்வரனிடம் கூறியுள்ளார். இதனை கேட்ட முனீஸ்வரன், எங்கள் ஊரில் ஒரு வீடு இருக்கு, வீட்டில் ஆம்பளை யாரும் இல்லை, அந்த வீட்டில் உள்ள பெண்ணுக்கு 100 சவரன் நகை போட்டு திருமணம் செஞ்சு வச்சாங்க. இப்ப அந்த பெண் கணவனை விட்டு பிரிந்து தாய் வீட்டுக்கே திரும்பி வந்துருச்சு. தாயும் மகளும் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க. மொத்த நகையும் வீட்டில தான் இருக்கும். அங்க போலாமா என்று கொள்ளை சம்பவத்துக்கு திட்டம் வகுத்து கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இரவு கபடி போட்டி முடிந்ததும் மது அருந்திய முனீஸ்வரன் தலைமையிலான கொள்ளை கும்பல் சீதாலட்சுமியின் வீட்டின் பக்கவாட்டு கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்து தாய் மகள் இருவரின் கழுத்தை நெரித்திருக்கிறார்கள். கழுத்தை நெரித்த போது இருவரும் ஏசப்பா ஏசப்பா என்று கத்தி கூச்சலிட்டிருக்கிறார்கள். இதையடுத்து இருவரையும் தலையணையால் அமுக்கி கொலை செய்துவிட்டு வீட்டில் இருந்த நகைகளையும் செல்போனையும் கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. தலைமறைவான முனீஸ்வரனை போலீசார் தேடி வந்த நிலையில் கருவேலங்காட்டிற்குள்ளும் வைப்பாறு கரையோரத்திலும் ட்ரோன் கேமரா மூலம் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். போலீசார் பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் முனீஸ்வரன் அவரது சகோதரிக்கு தொடர்பு கொண்டு தனக்கு முன்ஜாமீன் எடுக்கும்படி கூறியிருக்கிறார். மேலும் அவரது வீட்டுக்கு சென்று பதுங்கியிருந்த போது போலீசார் அவரை சுற்றி வளைத்து பிடித்தனர். அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 1.5 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது. கொள்ளையடிக்கப்பட்ட நகையை தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலை அருகே பதுக்கி வைத்திருப்பதாக கூறியதை அடுத்து போலீசார் நகைகளை கைப்பற்றுவதற்காக சென்றபோது அங்கு ஏற்கனவே பதுக்கி வைத்திருந்த அரிவாளை எடுத்து போலீசாரை வெட்டிவிட்டு தப்பியோட முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரிடம் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள துப்பாக்கியால் சுட்டு பிடித்ததாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி குண்டு பாய்ந்ததால் நடக்க இயலாமல் தவித்த அவனை தூக்கிச் சென்று போலீசார் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் தொடர்பாக வேல்முருகன், முகேஷ் கண்ணன், முனீஸ்வரன் ஆகிய 3 பேரை கைது செய்திருப்பதாக தெரிவித்திருக்கும் போலீசார் கொலையாளர்களிடம் இருந்து 10 சவரன் நகைகளும் 35,000 ரூபாய் ரொக்கமும் கைப்பற்றப்பட்டதாக தெரிவித்தனர். வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என விசாரித்து வருகிறார்கள். கொல்லப்பட்ட தாயும் மகளும் சில வருடங்களுக்கு முன்பு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியதால் உறவினர்களுடன் நெருங்கிய தொடர்பு இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் தினமும் நள்ளிரவில் கூட ஏசப்பா ஏசப்பா என்று உரக்க கத்தி ஜெபம் செய்வதை வழக்கமாக வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் சம்பவத்தன்று கொலையாளிகள் கழுத்தை நெரித்த போதும் ஏசப்பா என்று கூச்சலிட்டிருக்கிறார்கள்.
அக்கம் பக்கத்து வீட்டாரோ இருவரும் ஜெபம் செய்வதாக நினைத்து அமைதியாக இருந்துவிட்டது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. பாலிமர் செய்திகளுக்காக விளாத்திக்குளம் செய்தியாளர் முருகானந்தம் மற்றும் வேல்ராஜ்.